நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தனி வட்டியில நம்ம 3வது கிளாஸ் வந்தாச்சு. இதுவும் பாத்தீங்கன்னா மடங்க பேஸ் பண்ணது தான். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருப்பாங்க. 2 விதமான கேள்விகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 12/7/2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஆண்டு இருக்கும். ஆனால் நல்லா படித்து பார்த்தா 3 மடங்கு 5 மடங்குன்னு 2 மடங்குகள் இந்த கொஸ்டினில் இருக்கும். இது ஒரு டைப்பு. அதுக்கு அடுத்த டைப்பாக மடங்கு, அதாவது பர்சன்டேஜும் ஆண்டும் சமம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ மடங்குல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சன்டேஜும் ஆண்டும் சமம்னு சொல்லிட்டா அந்த மாதிரி கேள்வி 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இன்னும் முக்கியமான விஷயம், இது 7th நியூ புக்லேயும் இந்த மாடல் இருக்குது. வரக்கூடிய எக்ஸாம்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதல்ல நம்ம கொஸ்டின் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி சிம்பிளாக போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். 450வது கேள்வி. தனி வெட்டி வீதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு 12/7/2024 லேட்டஸ்டா கேட்டிருக்காங்க. என்னன்னா உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்டை நீங்க 15 வருஷத்துக்கு போட்டா 3 மடங்கு ஆகுமா? அப்படின்னா 5 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டின்ல 2 இடத்துல மடங்கு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டா எப்படி சார் போடலாம்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி. என்னன்னா இதுல நல்ல கவனிங்களேன், ஒரு இடத்துல 3 மடங்குன்னு இருக்குது, இன்னொரு இடத்துல 5 மடங்குன்னு இருக்குது. எது பெரிய மடங்கு அதை மேலே போடணும். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபார்மேட் எழுதணும்ல, உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி அதை எழுதுருவோம். மடங்குல 1 கழிச்சுக்கணும். இதில் 2 மடங்குகள் இருக்குது. பெரிய மடங்கை முதல்ல கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ கேபிட்டல் எக்ஸ் -1, அதாவது மடங்குல பெரிய மடங்குல 1 கழிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கீழே, அதுக்கு கீழவே ஸ்மால் எக்ஸ்ன்னு போடுறேன், அதாவது சின்ன மடங்குல 1 கழிச்சுக்கணும். ஸோ மேலே பெரிய மடங்கு தான் இருக்கணுங்க. மாற்றி போட்டால் கொஷின் தப்பாயிடும், சரிங்களா? எப்பவுமே கொஷினில் 2 மடங்கு இருக்கும். 2த்துல எது பெருசோ அதை மேலே வச்சுக்கோங்க, எது சின்னதோ அதை கீழே வச்சுங்க. பொதுவாக மடங்குல 1 கழிச்சுக்கணும், அவ்வளோதான். மடங்குனாவே 1 கழிச்சுக்கணும், ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பெருக்கலை போட்டு கொஷின்ல ஆண்டு கொடுத்துருக்கலாம் அல்லது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கலாம். எது கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்குங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எந்த மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்கணும். ஆண்டும் கொடுத்துருக்கலாம், பர்சன்டேஜும் கொடுத்துருக்கலாம். இது 2 தான் கொடுப்பாங்க, சரிங்களா? வேற எதுவும் வராது, அசல்லாம் வராது. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அசலே கொடுத்துருந்தாலும் கன்சிடர் பண்ணக்கூடாது, சரியா? மடங்கை பொறுத்த வரைக்கும் அசலே கொடுத்தாலும் அதை நீங்கள் கன்சிடரே பார்க்கவே கூடாது, கண்டுக்கவே கூடாது, சரிங்களா? பெரிய மடங்குல 1 கழிச்சு மேலே வச்சுக்கோங்க, சின்ன மடங்குல 1 கழிச்சு கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆண்டோ பர்சன்டேஜோ எதை கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்குங்க. சுருக்குனா ஆன்சர்ப்பா, புரிஞ்சிருச்சா? பாருங்க, இப்போ போடலாமா? முதல்ல இதில் பெரிய மடங்கு 5, ஸோ 5ல் 1 கழிச்சுக்கோங்க, மேலே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் சின்ன மடங்கு 3, 3ல் 1 கழிச்சுக்குங்க, அதை கீழே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பெருக்கல் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 15 ஆண்டுகள். அந்த 15 பெருக்கிங்கோ, அவ்வளோதாங்க. சுருக்குனா ஆன்சர். இங்கே சுருக்கிடலாமா? 5ல் 1 போனால் 4 வரும்பா. அதே மாதிரி 3ல் 1 போனால் 2 வரும். இந்த பாடிங்க, 2ல் பாதி 1ங்க, 4ல் பாதி 2. இங்கே 2 இருக்குது, இங்கே 15 இருக்குது. 15 30, அப்போ 30 ஆண்டுகள். ஆப்ஷன் பி தான் சரியானது. முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? இது ஒரிஜினல் கேள்விங்க. 12/7/2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லியாச்சு. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ பாருங்க, ஒரு வேளை புரியலன்னா அடுத்த கேள்வியில் 15/3/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. வருஷம் கேட்குறாங்க போல இருக்கு. 451வது கேள்வி. குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி விதத்தில் 4 மடங்கு ஆகிறது. அதே அசலானது அதே ஆண்டிற்கு 8 மடங்கு ஆக வேண்டுமெனில்
தனி வட்டி வீதம் என்ன அப்படின்னு 2023 கேட்டிருக்கேன். இப்போ என்ன கேட்க வராங்க, உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, அதுக்கு 5% போட்டால் 4 மடங்கு ஆகும். அதே வருஷத்தில் 8 மடங்கு ஆகணும்னா பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் நல்லா புரியுதுங்களா? போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு வித்தியாசம். போன கொஸ்டினில் ஆண்டு தான் சொல்லியிருந்தாங்க, ஆப்ஷன்லேயும் ஆண்டு தான் இருக்குது. அதே மாதிரி இதில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்லேயும் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. சரிப்பா. ஸோ இப்போது கொஸ்டின் என்னென்னா 2 மடங்கு கொஸ்டினில் இருக்குது. தனி வட்டியில் இங்கே பாருங்கள் 4 மடங்கு ஒன்று, 8 மடங்கு ஒன்று. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும், முதல்ல பெரிய மடங்கு கொஸ்டினில் எது பெரிய மடங்கோ அதில் ஒன்றை கழித்து மேலே வச்சுக்கணும். பெரிய மடங்கு 8. ஸோ அப்போ 8ல் ஒன்றை கழித்து மேலே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4 மடங்கு, சின்னது 4 மடங்கு, அப்போ 4ல் ஒன்றை கழித்து கீழே வச்சுக்கிட்டேன். இதுக்கு அடுத்தது பர்சன்டேஜோ ஆண்டோ எதை கொடுத்துருக்காங்களோ அதை பெருகணும். 5% கொடுத்துருக்காங்க, 5 பெருகிட்டேன். அவ்வளோதாங்க, இதை சுருணா ஆன்சர். இங்கே இப்போ கழிக்கலாமா? 8ல் 1 போனால் 7பா, ரைட்டு. 4ல் 1 போனால் 3பா, ரைட்டு. இப்போ அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. அடிக்க முடியல பெருக்கலாம். 7 5 என்ன, 5 25, 6 5 30, 7 5 35. ஸோ 35 மேலே வரும், கீழே 3 வரும். சரிங்களா? இப்போ இதை சுருக்குங்க. ஓர் 3 3, ஓர் 3 3, அடுத்தது 5 இருக்குது, ஓர் 3 3 தான் வரும். கரெக்டா? மீதி எவ்வளோ இருக்குது? 2. மீதி 2 இருக்கிறதால அதை அப்படியே வச்சுக்கிறேன். மீதி வகுப்படாமல் 2 இருக்குது. இந்த 2 3 இப்போ வருமானு கேட்டால் வராது, அதனால் கீழே 3 வச்சுக்கிட்டேன். அப்போ 11 2/3 தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இதோ பாருங்களேன், ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான். தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர்ப்பா. போகலாமா? அடுத்தது வாங்க, அடுத்த கேள்வி போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? ஹோம் ஒர்க் கொடுக்கலாமா? வாங்க, 2 கொஸ்டின் ஹோம் ஒர்க் எடுத்துன்னு வந்திருக்கேன், நீங்கள் தான் போட போகிறீங்க. 452வது கேள்வி. ஒரு அசலானது தனி வட்டியில் 7 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டு கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு கொடுத்துருக்காங்க, 4 மடங்கு கொடுத்துருக்காங்க. 2 மடங்குகள் வந்தாவே எப்படி போடணும்னு சொல்லிட்டேன். ஆப்ஷன் ஏ 11 ஆண்டுகள், பி 21 ஆண்டுகள், சி 31 ஆண்டுகள், டி 41 ஆண்டுகள். போட்டிங்களா? பார்த்தீங்களா, நான் ஆப்ஷன் படிக்கிற நேரத்தில் போட்டிங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் ஹோம் ஒர்க் தரேன், ப்ராக்டிஸ் முடிஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாடலில் எப்படி கேட்டாலும் போடலாம். 453வது கேள்வி. ஒரு அசல் தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ 20 ஆண்டுகள், பி 24 ஆண்டுகள், சி 28 ஆண்டுகள், டி 32 ஆண்டுகள். அடடே, என்னங்க இவ்வளோ ஸ்பீடாகிறீங்க? சூப்பர்ப்பா, கண்ணு போட்டு போகிறேன், வீட்டில் சுற்றி போடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். ரைட்டா? அடுத்தது 454வது கேள்வி. ஒரு அசல் குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் 4 மடங்காக மாறுகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 7 மடங்காக மாறும்? அட என்னங்க சிம்பிளா இருக்குதுங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இந்த கேள்வி நான் எதுக்கு சொல்லி கொடுக்கணும்னா அடுத்த கேள்வியில் புரியும். சரி, ஓகே. இங்கே பாருங்க, ஒரு அசல் தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகுது. அது எத்தனை ஆண்டுகளில் 7 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு பெருசு 7. அப்போ 7 மடங்கில் ஒன்றை கழித்து மேலே வச்சுக்கிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா நான் சின்னது 4 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, 4ல் ஒன்றை கழித்து கீழே வச்சுக்கிட்டேன். இங்கே ஆண்டோ பர்சன்டேஜோ கொடுத்தா பெருகணும். 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, அதை பெருக்கிக்கிட்டேன். கரெக்டா? இப்போது 7ல் 1 போனால் 6ன்னு வரும், 4ல் 1 போனால் 3ன்னு வரும். இந்த 3க்கு இந்த 3க்கு கேன்சல், மீதி 6 மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகே, தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா நம்மளுடைய புக்குலேயும் இருக்குது, 2023 குரூப் 3A எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்னன்னாங்க பாருங்களேன், தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்களேன், இதில் எதுலையுமே மதிப்பு கொடுக்கல, என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது, அது n ஆண்டுகளில் ஏதோ ஒரு மதிப்பு கொடுப்பாங்க ஆண்டுன்னு. இப்போ எழுத்துல கொடுத்துருக்காங்க. n ஆண்டில் 2 மடங்கு ஆகுமா? அப்போ எத்தனை ஆண்டில் m மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ இதில் எது பெருசோ அதை மேலே வைக்கணும், எது சின்னதோ அதை கீழே வைக்கணும், இன்ட்டு ஆண்டை பெருகணும். இதானே மெத்தேடு, இப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் எது பெருசுன்னா நல்லா பாருங்க, 2 மடங்குன்றாங்க. 2ல் 1 கழிச்சா 1ன்னு வரும். ஏன்னா மடங்குல 1 கழிக்கணும்ல, 1ன்னு வரும். இப்போ அடுத்தது m மடங்குன்றாங்க. நல்லா யோசித்து பாருங்களேன், 2 மடங்கை விட சின்னது வேற எதுவுமே இல்லை. 1 மடங்குனா அதான் ஆன்சரு. இப்போ உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குது, அதே 1000 ரூபாய் திருப்பி தரேன்னா அது பேர் மடங்கா? இல்லை. இப்போ உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குது, அதை நான் 2 மடங்குன்னா 2000 ரூபாய் தரேன். அப்போ இது 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்படி தானே? 1000 ரூபாய் கொடுத்தா இன்னொரு 1000 ரூபாய் தராங்க. கரெக்டாக சொல்றது புரியுதுங்களா? ஓகே. இப்போ இதை விட பெருசு, அதாவது இதுதான் சின்னது, இதுக்கு கீழே கிடையாது. ஏன்னா ஒரே மடங்கு. 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் வரும், இல்லை 1000 ரூபாய் கொடுத்தா இரட்டிப்பாகுதுன்னா 2000 ரூபாய் வரும். கரெக்டா? கரெக்ட். அப்போ இந்த 2 மடங்குன்றது தான் சின்ன நம்பர். ஓகேவா? ஏன்னா இதுக்கு கீழே சின்னது கிடையாது, தான் எண்டு. அப்போ m மடங்குன்றது கண்டிப்பாக 2 மடங்கு கூட அதிகமாக தான் இருக்கும். தேரி புரியுதா? நல்லா புரியுதா பாருங்க. ஏன்னா இப்போ 2 மடங்கு, அது கீழே ஒரே மடங்கு தான். 1 மடங்குன்றது மடங்குனே சொல்ல முடியாது, ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் வரும். ஸோ அதுக்கு அடுத்ததான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 மடங்கு தான். அப்போ இது சின்னதாக இருக்கணும். m மடங்குன்றது 2 மடங்கு கூட அதிகமாக தான் இருக்கணும். அது 3 மடங்காக இருக்கலாம், 4 மடங்காக இருக்கலாம். கரெக்டா? தெளிவாக புரியுதா? அப்போ mன்றது தான் பெருசு. கரெக்டா? புரியுதா இல்லையான்னு தெரியலையா? சரி போடுவோம். அப்போ பெருசு m தான், அதில் 1 கழிச்சு மேலே வச்சுக்கிட்டேன். சின்னது 2 மடங்குன்றாங்க, 2ல் 1 கழிச்சு கீழே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆண்டை பெருகணும், ஆண்டு என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க, 2ல் 1 போனால் 1ன்னு வரும். கீழே 1ன்னு வந்துட்டா அதை நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போ m - 1 இன்ட்டு n தான் ஆன்சர். கரெக்டா? அப்படியே போய் பாருங்க. இதோ பார்த்தீங்களா, m - 1 இன்ட்டு n. அவ்வளோதான். இப்போ இதுக்கு தான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இது 2024லையும் கேட்டிருக்காங்க, 2023லையும் கேட்டிருக்காங்க, லேட்டஸ்ட் எக்ஸாம்லாம் கேட்குறாங்க, 7th புக்லையும் இருக்குது. அப்போ இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவாக புரிஞ்சுட்டா இதில் கேள்வி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? சூப்பருங்க. அடுத்த டைப்புக்கு போயிடலாம். அடுத்த டைப்பு இது நான் பின்னாடி வரேன், இந்த கொஸ்டின் நடத்திட்டு வரேன். இங்கே பாருங்க, 18/8/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஒரிஜினல் கேள்வி. ஒரு தொகையானது தனி வட்டியானது அசலில் 4/9 ஆக மாறும், அதன் காலமும் வட்டி விகிதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, தனி வட்டியில் ஆண்டும் வட்டியும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாவே, இப்போ இந்த 4/3 நான் 2க்கு தான் இருங்க, ஐஸ்ட்டுக்கு சொல்கிறேன், 4/9. இந்த 4/9 ஆகன்னா அது மடங்கு குறிக்குது. ஸோ மடங்கு டைப்பில் வட்டியும் ஆண்டும் சமன்னு சொல்லிட்டாவே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரூட் எடுக்கணும். இப்போ கொடுக்குற மடங்குக்கு நீங்கள் ஒரு ரூட் எடுத்துக்கணும். ரூட் எடுத்து இங்கே நல்லா கவனிச்சிக்கணும், கொடுக்குற மடங்குக்கு ரூட் எடுத்துக்கணும். ரூட் எடுத்துட்டு ஜஸ்ட்டு 10ஆல் பெருக்கணுங்க, அவ்வளோதான். இதில் ஏன்னா ஆண்டும் இப்போ பர்சன்டேஜும் சமன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்போது இந்த மாதிரி சமன்னு சொல்லிட்டா மடங்குக்கு ஒரு ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா 10 பெருக்குங்க, அவ்வளோதான். மடங்குக்கு ஒரு ரூட் எடுத்துட்டு ஜஸ்ட்டு 10 பெருக்குங்க, அவ்வளோதாங்க. இதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. மடங்குக்கு ரூட் எடுத்துட்டு 10 பெருக்குங்க, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே குழப்பலாம் வேணாம், ஐயோ ரூட் எடுக்கணுமே கஷ்டமேலாம் வேணாம். இப்போ இதில் மடங்குன்னா 4/9 கரெக்டா? இதுக்கு ரூட் எடுத்துட்டு 10ஆல் பெருக்கணும், சரிங்களா? ரூட் எடுத்துட்டு, ஓகேவா? அப்போ 4க்கு ரூட் எடுத்தா 2ன்னு வரும். அப்போ கீழே எங்கே 2ன்னு வச்சுங்க. 3க்கு 9க்கு ரூட் எடுத்தா 3ன்னு வரும். அதுக்கு அடுத்தது 10, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? 4க்கு ரூட் எடுத்தால் 2, 9 ரூட் எடுத்தால் 3. ஆமாம், ரூட்னா அதாவது ரூட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு நம்பர் அதே நம்பரால் பெருக்குனா 9 வரணும். 4ன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு நம்பர் அதே நம்பரால் பெருக்குனா 4ன்னு வரணும். எந்த நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்களோ, இப்போ 2ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, 2 × 2 4, பார்த்தீங்களா? அப்போ ரூட் 2ன்னு அர்த்தம்.
இதான் ரூட்டுக்கான டெஃபினிஷன். புரியலனா கூட தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 9ன்னு இருக்கு, எந்த ரெண்டு நம்பரை பெருக்கணும் 9 வரும்? மூணையும் அதே நம்பரால் பெருக்கணும். இப்போ 1 பெருக்கினா 1ன்னு வரும், 2 பெருக்கினா 4ன்னு வரும், 3 பெருக்கினா 9ன்னு வரும், 4 பெருக்கினா 16ன்னு வரும், 5 பெருக்கினா 25ன்னு வரும். அப்போ சேம் நம்பரை நீங்கள் பெருக்கும் போது ஒரு மதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரூட் எடுக்கணும்னா இப்போ 9ன்றது எந்த ரெண்டு எண்ணால் சேம் நம்பரால் நீங்கள் பெருக்கிறீங்க? 3ஆல். 3 9 இல்லை, அப்போ 3 தான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ரூட் எடுத்தது புரியுதுங்களா? அப்போது 2 / 3 × 10. 2ஓட 10 பெருக்குனா 20ன்னு வரும். 20 / 3. அப்போ இதை சுருக்கணும், இன்னும் சுருக்கலாம். 1 3 3 7 3 21. அப்போ 6 3 18. 6 3 18. 20ல் 18 போனால் மீதி 2 இருக்குது, அப்படியே வச்சுங்க. இந்த 2 3 ஒரு மனம் வராது, அப்போ அங்கே கீழே 3 வச்சுங்க. அப்போ 6 2 / 3 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான். அடே ஈஸியாக இருக்குதுல்ல? அடுத்தது இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் நிறைய கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ நான் இன்னொரு கொஷின் இங்கே நடத்திடுறேன், மீதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்களா, 2019 குரூப் 3A எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி அசலில் 9/16 மடங்கு. பார்த்தீங்களா, மடங்கு சமம். வட்டி விகிதமும் வருடமும் எண் மதிப்பில் சமம். இந்த எண் மதிப்பு அதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். வருடமும் வட்டியும் சமன்ற மாதிரி சொல்லிட்டாவே இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட் தான். சரிங்களா? இருக்கும்போது வட்டி விகிதத்தையும் வருடத்தையும் காண்க. இதில் எது, அதாவது இங்கே பாருங்களேன், வட்டியும் கண்டுபிடிக்கணுமா வருடத்தையும் கண்டுபிடிக்கணுமா? அதாவது இதுலேயே சொல்லிட்டாங்க கொஷனில் வட்டியும் வருடமும் சமம்னு. அப்போ நீங்கள் நார்மலாக போட்டு வரக்கூடிய விடையை ஏதோ வருதுன்னு வச்சுங்க. இப்போ 7.5 வருதுன்னு வச்சுங்க, பர்சன்டேஜும் 7.5 தான், வருஷமும் 7.5 தான். இப்போ போன கணக்கில் பாருங்களேன், இதில் கூட பாருங்களேன், கன்ஃபியூஷனே வேணாம். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம்னு கேட்டாங்க. இதே கேள்வியில் ஆண்டு என்னப்பான்னு கேட்டால் இதே தான் 6 2 / 3 இல்லையா? ஏன்னா ஆண்டும் பர்சன்டேஜும் சமம். அப்போ 6 2 / 3ன்னா அது ஆண்டையும் குறிக்கும், 6 2 / 3ன்னா சதவீதத்தையும் குறிக்கும். அவ்வளோதான். இதான் மெத்தேடு. ரைட்டா? இப்போ இதை போடுவோமா? வாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, 9/16 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மதிப்பு சமம், ஆண்டும் பர்சன்டேஜ் சமம் சொல்லிட்டா மடங்குக்கு ஒரு ரூட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் 10ஆல் பெருக்கணும். அப்போ 9க்கு ரூட் எடுத்தால் 3ன்னு வரும், 16க்கு ரூட் எடுத்தால் 4ன்னு வரும், 10ஆல் பெருக்கணும். அப்படிதான். அப்போ இங்கே பாருங்கள், இதில் பாதி 2, இதில் பாதி 5, 3 5 15 / 2ன்னு வரும். இப்போ இதை சுருக்கலாம்னா 15ல் பாதி 7.5. கரெக்டா? ஆமாம், 7.5 தான். அப்போ ஆண்டும் 7.5 தான், பர்சன்டேஜும் 7.5 தான். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் சியில் 7.5% 7.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெறும் 7.5 கொடுத்தாலும் கரெக்டு தான். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? சூப்பர். அப்போது ரூட் எடுத்து 10ஆல் பெருக்கணும், அவ்வளோதான் மெத்தேடு. மடங்கு. கரெக்டாக? அந்த ஒன்றுலாம் கழிக்க தேவையில்லை. சரியா? ரைட். அது சமம் சொல்லிட்டா தான். இப்போ ஓமா இருக்குங்க. 458வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட அசலுக்காக தனி வட்டியின் மதிப்பு அசலை போல 16 / 25 மடங்கு, மேலும் வட்டி விகிதமும் காலமும் சமம் எனில் வட்டி விகிதத்தின் மதிப்பு. இதே இடத்துல ஆண்டின் மதிப்பு, ஆண்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்போ 16 / 25 ரூட் எடுத்து 10 பிறகுனா முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் ஏ 5, பி 6, சி 8, டி 10. அவ்வளோதான். போட்டிங்க பாருங்க. அடுத்தது 459வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கிடைக்கும் தனி வட்டியானது அசலில் 1/4 பங்கு. இந்த பங்கு மடங்கு எல்லாம் ஒன்று தான் அதில். சரிங்களா? ஆகும். மேலும் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி விகிதமும் சமம். இதுதான் முக்கியம். எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டி கேட்டாலும் சரி, ஆண்டு கேட்டாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 1/4க்கு ரூட் எடுத்து 10 பெருக்கணும். அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ 6%, பி 4%, சி 5%, டி 10%. போட்டிங்களா? மூஞ்சி போச்சுப்பா. கிட்டத்தட்ட நம்ம தனி வெட்டியில் மடங்குல 3 விஷயத்தையும் தெளிவாக பார்த்துருவோம். இதுக்கப்புறம் கடல்லையோ இல்லை. சரிங்களா? முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இதில் அடுத்த டைப்பில் பார்க்கலாம். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். புரியுது இல்லைன்றத தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த கத்தி பேசத்தால ஸோ ஏதோ நல்லாகுது புரியுதுப்பான்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். வேறு ஒன்றும் இல்லை. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். லைக் பண்ணிட்டு போங்க.